இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் 2 காலம் எடுத்து அதை கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு செட் ஆஃப் காலமில் இருக்கிற டேட்டா அடுத்த செட்டில் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேட்டலைட் ஓல்டு சேனல்ஸ்னு இங்கே இருக்குது, இங்கே சேட்டலைட் நியூ சேனல்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சேனல்ஸ் இருக்குது, இதில் ஒரு 20 சேனல்ஸ் இருக்குது. இது ரெண்டையுமே இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதில் உள்ள டேட்டாஸ் இதில் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ப்ளஸ் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டாவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 2வது காலத்தில் உள்ள எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு 2 டேட்டாவும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ், ஹைலைட் செல் ரூல்ஸில் போனீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூ வேணும்னா டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை யூனிக் வேணும்னா யூனிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூனிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டாலாம் யூனிக்காக இருக்கோ, ஐ மீன் எந்தெந்த சேனல்லாம் இங்கே யூனிக்காக இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மென்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வச்சுட்டு ஃபில்டர் பை கலர்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் சேனல்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகிடும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சேனல் வந்து சவுதி டிவி ஹெச்டின்னு இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு சேனல் துபாய் டிவி ஹெச்டின்னு இருக்குது. இந்த 2 காலமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் உள்ள டேட்டா இங்கே ரிப்பீட் ஆகியிருக்காது. ஓகேங்களா? இதுவே நம்ம இப்போ டூப்ளிகேட்டை ஃபில்டர் பண்ணலாம். சரிங்களா? ஃபில்டர் பை கலர் சேம் தான். இப்போ பாருங்கள், இங்கே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஹெச்டின்னு இருக்குது, சேம் எஸ்பிஜி ஹெச்டி அப்படின்னு இருக்குது. இது வந்து எஸ்பிசி ஹெச்டின்னு இருக்குது. ஸோ இதில் உள்ள டூப்ளிகேட் டேட்டா இதுலேயும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 காலமை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இதை நம்ம வந்து கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.